ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். கொத்தவரங்காயில் காரக்குழம்பு பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல கொத்தவரங்காயை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 2 விசில் வர மாதிரி குக்கரில் விசில் வச்சு இறக்கிடலாம். அது நல்லா வெந்து வந்ததும் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துருவோம். ஒரு கடாயில் நல்லெண்ணெயை ஒரு 4லேருந்து ஒரு 5 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா அவ்வளோ நல்லது, குழம்பும் நல்லா ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டதுமே எண்ணெய் இப்படி தான் திரிஞ்சு வரும், நுரையா. அதுக்கப்புறம் கடுகு நல்லா வெடிஞ்சதும் அதில் வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அது நிறம் மாறுறதுக்குள்ளே பூண்டு உரிச்சும் போட்டுக்கலாம், தோலோடும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அந்த மாதிரி போட்டுக்கிறேன். நல்லா வதக்கி அது கொஞ்சம் பொன்னிறமானதும் அதில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி கொத்தவரங்காய் எடுத்ததுனால இதில் ஒரு 3லேருந்து ஒரு 4 பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன், பொடியாக கட் பண்ணி. அதை இப்போது நல்லா வதக்கிக்கலாம். அதை நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்படி நல்லா வதங்கி வரும்போது அதோட ஸ்மெல்லும் அதோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். கூடவே உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு பிடிக்குன்றவங்க கல் உப்பை சேர்த்துக்கலாம். நான் அளவு கொஞ்சம் காட்டணுன்றதுனால சால்ட் உப்பே போட்டுடுறேன். இப்போது இதை கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக விட்டுருவோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கலர் மாறினதும் நான் கருவேப்பிலை பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கருவேப்பிலையாகவும் போட்டுக்கலாம். நான் என் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அதை சாப்பாட்டிலேருந்து எடுத்துடுவாங்கன்றதுனால இதை பொடியை அரைச்சி வச்சுருக்கேன். இப்படி செய்யும்போது அதோடைய சத்தம் சாப்பாடோடு சேர்ந்து குழந்தைங்களுக்குள்ளே போயிடும். அதுக்கடுத்து தான் தக்காளி ஒரு 3 பழம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொடிசாக நீட்டு வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது சீக்கிரமாக அது நல்லா இழஞ்சி வந்துடும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறது. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி எடுத்துருவோம். அதுக்கு அடுத்தது ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க கொத்தவரங்காயை இதில் சேர்த்துருவேன். இப்போ கொஞ்சம் நல்லா வெந்திருக்கிற நேரம் பார்த்து மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அது கூட மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன். அதுக்கு அடுத்ததாக சீரகத்தூள். சீரகம் நல்லா டைஜஷன் கொடுக்கும், அதனால் நான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். சீரகத்தூளை ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லா மசாலாவையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதுங்களை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதன் பிறகு குழம்போட அளவு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த கிளாஸில் 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இதை நல்லா நாம் கிளறி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் கொஞ்சம் நல்லா துழவி விட்டுட்டு அதன் பிறகு கொஞ்ச நேரம் இதை மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். இந்த டைமில் நான் சின்னதாக ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். இது நல்ல பழைய புளி சொல்லுவாங்க. இதை நல்லா நான் ஃபில்ட்ரு பண்ணி அதுலேருந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி, இதோ பாருங்கள், ஒரு 1/2 கிளாஸ் போல் தண்ணியை எடுத்திருக்கேன். அதிகபட்சமாக நான் இந்த குழம்புக்கு 1.5 டம்ளர் தண்ணி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன், புளி தண்ணியோடு சேர்த்து. இப்போ இதை நல்லா துழவி விட்டுருவோம். எந்த சைட்லேயும் அடி பிடிக்காமல் குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும். இந்த டைமில் இந்த மாதிரி ஆஃப் சைடாக பாதி விட்டு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விடுவோம். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா இப்படி துழவி விட்டோம்னா குழம்பு ஓரளவுக்கு இந்த மாதிரி கெட்டிப்பதம் வந்துடும். இந்த டைமில் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு அதோடைய டேஸ்ட்டு உப்பு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இருக்கா அப்படின்றத பார்த்துக்குவோம். எனக்கு இப்போ இது போதுமான அளவாக இருக்குது. உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். மெயினாக நாம் குக்கரில் வேக வச்சதும் அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணும்போது அந்த கொத்தவரங்காயோட கசப்பு தன்மை கொஞ்சம் இதுலேயும் சேர்ந்துடும். குழந்தைங்களுக்கு அந்த கசப்பு தன்மை இருந்துச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துடுங்க. அப்படி எடுத்துட்டா குழம்புல அந்த கசப்பு தன்மை இருக்காது, குழம்பும் நல்லாயிருக்கும், ருசியாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். தேங்க்யூ.